ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யார் இந்த யூதர்கள், நம்ம நாட்டில் மொத்தமாக இந்த உலகத்தில் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களோட கம்யூனிட்டி கல்ச்சர், அவங்களோட ஹிஸ்ட்ரி, இதை எல்லாமே இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வேர்ல்டுலேயே டோட்டல் பாப்புலேஷன் யூதர்களோடது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன் 0.2% தாங்க. அதாவது 1.5 கோடி யூதர்கள் தான் இந்த உலகத்தில் மொத்தமாகவே இருக்காங்க. நமக்கு 1901 2022 வரைக்குமே நிறைய நோபல் ப்ரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கும்ல. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட நோபல் ப்ரைஸில் 22% நோபல் ப்ரைஸ் வந்துட்டு யூதர்கள் தாங்க வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது 214 நோபல் ப்ரைஸ் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. நீங்கள் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஐன்ஸ்டைன் வந்துட்டு நிறையா தியரிஸ் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு யூதகன். அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டு, இவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா ஹியூமன் சைக்காலஜியை வந்துட்டு அனலைஸ் பண்ணது, இவர் ஒரு யூதருங்க. அப்புறம் வந்துட்டு நாஃப் பாயில், இவர் நிறைய ரிசர்ச் வந்துட்டு பண்ணியிருக்காரு ஆட்டோமிக் எனர்ஜியை பற்றி, இவர் ஒரு யூதர். அப்புறம் ஓப்பன் ஹேமர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன் ஆட்டோமிக் பாம்பை கண்டுபிடிச்சவருங்க. இவர் ஒரு யூதர்கள் தாங்க. யூதர்கள் இருக்காங்க, அவங்க நிறையா பேர் வந்துட்டு நிறையா தியரிஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எம்ஜிஎம் மெட்ரோ கோல்டன் மேயர், இதோட ஃபவுண்டர் இருக்கார்ல லூயிஸ் பி மேயர் அண்டு சாமுவல் கோல்டன், இவங்க 2 பேருமே ஒரு யூதர்கள் தாங்க. அப்புறம் வார்னர் பிரதர், இவங்களும் ஒரு யூதர்கள். 20th சென்ச்சுரி ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷன், அதோட ஃபவுண்டர் மிஸ்டர் வில்லியம் ஃபாக்ஸ், அவர் ஒரு யூதன் தாங்க. அப்படி காமிக்ஸ்குள்ளே வந்தீங்கன்னு வைங்களேன், ஸ்டான்லி அண்டு ஜிக் கின்லே, இவங்களும் ஒரு யூதர்கள். அப்புறம் டிசி காமிக்ஸ் இருக்காங்களே, அதில் பாப் கேனே அண்டு பில் ஃபிங்கர், இவங்க 2 பேருமே பேட்மேனை கண்டுபிடிச்சவங்க, இவங்களும் ஒரு யூதர்கள் தான். அப்புறம் ஜோ ஹாஸ்டர் அண்டு ஜெரி சிக்னல், இவங்க வந்துட்டு சூப்பர்மேனை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இவங்களும் ஒரு யூதர்கள் தாங்க. இந்த சூப்பர்மேன் அப்படின்ற கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டர் வந்துட்டு யூதர்களோட ஹோலி புக்கில் இருந்து எடுத்த சாம்சன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்றதும் சொல்லப்படுது. நிறைய இண்டஸ்ட்ரீஸில் அப்புறம் வேறு ஃபீல்ட்லலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், யூதர் ஒரு கீரோவில் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம ஜூடாயிசம் இருக்குல்ல, அதாவது யூதர்களோட ரிலீஜியன்கிறது, இந்த ரிலீஜியனில் தான் கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த 2 ரிலீஜியஸ் இருக்குல்ல, கிறிஸ்டியானிட்டியும் அப்புறம் வந்துட்டு இஸ்லாமும், இவங்க வந்துட்டு ஜுடாயிசம் அவங்களோட அந்த ஒரு ஹோலி புக்கில் இருந்து தான் எல்லா டீச்சிங்ஸுமே எடுத்தாங்க. லேட்டராக வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி வந்துட்டு ஜீசஸ் கிறிஸ்ட ஃபாலோ பண்ணிட்டோம், இஸ்லாம் வந்துட்டு ப்ராஃபட் முகமதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றத சொல்லப்படுது. அவங்க ரிலீஜியஸ் புக் இருக்குது டோர்லா, அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நிறையாவே சொல்லுங்க. 3 கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக யூதர்கள் வாழ்ந்தது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 3rd பிளேஸில் வந்துட்டு ஃப்ரான்ஸ் இருக்குது, அங்கே வந்துட்டு 4 லட்சம் யூதர்கள் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. 2nd பிளேஸில் வந்துட்டு யூஎஸ்ஏ இருக்குது, 1st பிளேஸில் வந்துட்டு இஸ்ரேல் இருக்குங்க. நம்ம யூதர்களை எப்படிலாம், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க யூதர்களை எப்படிலாம் நார்மலாக கூப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பெனே இஸ்ராயில், பஹாடி ஜியஸ், கொச்சின் ஜியஸ், பெனை மஸ்டா, இந்த ஒரு பேர்லலாம் நம்ம யூதர்களை கூப்பிடுவோம். இப்போ இருக்கல மெட்டா, இந்த மெட்டா கம்பெனியோட மார்க் இருக்கார்ல ஓனர், அவர் வந்துட்டு ஒரு யூதர் தாங்க. அப்புறம் நம்ம அந்த ஸ்டார் எது இருக்குல்ல, அவங்களோட ஸ்டார் சிம்பிள், இந்த சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஸ்டார் ஆஃப் டேவிடை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. அப்புறம் இவங்களோட ஒரு முக்கியமான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. நம்ம கிறிஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு சண்டே சொல்லுவோம், இவங்களுக்கு வந்துட்டு சாட்டர்டேங்க. அப்புறம் 70% ப்ளஸ் வந்துட்டு யூதர்கள் வந்துட்டு நிறையா ஃபீல்டில் வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி நிறையா ஃபீல்டில் இருந்தனால அவங்க அந்த உலகத்தை ஆட்டி படிக்கணும், நாட்டை ஆட்டி படிக்கணும்னு நினச்சனாலவே ஹிட்லருக்கு வந்துட்டு யூதர்களை ரொம்பவே பிடிக்காதுங்க. இவ்வளோ பார்த்தோமே, அவங்களோட மதர் டங் என்னன்னு பார்த்தோமா, ஹீப்ரோ அப்படின்றது தாங்க யூதர்களோட மதர் டங்கு. யூதர்கள் வந்துட்டு அவங்களோட மத குருவை வந்துட்டு ரப்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. மோசஸ் இருக்கார்ல, அவர் தான் யூதர்களோட மத குரு, அவரை ரப்பின்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க.
இந்த யூதர்கள் வந்துட்டு பாப்புலேஷனில் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. அப்புறம் ஏன் நம்ம இவங்களை பற்றி நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோன்னு தெரியுமாங்க? அதாவது நிறையா ஃபீல்டில் வந்துட்டு இவங்க ரொம்பவே டாப்பில் இருக்காங்க. நிறையா கண்டுபிடிப்புலாம் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் தியரிஸ்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கப்ப ஓகே இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நமக்கு வந்துட்டு மனசுக்குள்ளே தோணும். அதே மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே நான் தெரிஞ்சுக்கிறத உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை பிரதிங் டாக்ஸ் யூடியூப் சேனல். ஐ வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.